வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேளாண் அலுவலகத்தை இழுத்து மூடி விவசாயிகள் போராட்டம். விதை நெல்லுக்கு பணம் பட்டுவாடா செய்ய கோரிக்கை. குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் 4 பேர் அதிரடி பணியிடை நீக்கம். கல்வீடு கட்டும் திட்டத்தின் முறைகேடு. பிரான்ஸ் நிறுவன தொழிலாளர்கள் அடையாள உண்ணாவிரதம். தொழிற்சாலையை இயக்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் போத்தீஸ் ஜவுளி மாளிகை திறப்பு. 4 தளங்களுடன் அதிநவீன வசதிகள். இனி விரிவான செய்திகள். விதை நெல் வழங்கியதற்கு பணம் பட்டுவாடா செய்யாததை கண்டித்து விவசாயிகள் வேளாண் துறை அலுவலகத்தை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதை நெல் வழங்க வேண்டும், கொள்முதல் செய்யப்பட்ட விதை நெல்லிற்கு பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும், விவசாயம் செய்வதற்கு மின்சாரம் வழங்க வேண்டும், விவசாயிகளிடம் அரசே நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் வேளாண் துறை அலுவலகத்தை இழுத்து பூட்டி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுவை அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் வேளாண் துறை செயலிழந்து விட்டது. நாங்கள் 3 போகமாக நவரை, சொர்ணவாரி, சம்பா ஆகிய சீசன்களுக்கு நெல் விதை உற்பத்தி செய்து வேளாண் துறைக்கு நாங்கள் அளித்தோம். பேசிக் மூலமாக எங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை இன்னமும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆகவேதான் இதை நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் முறைகேட்டில் ஈடுபட்ட குடிசை மாற்று வாரிய அதிகாரி உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தலைமை செயலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி கல்வீடு கட்டும் திட்டத்தில் மானியம் பெறுவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக காரைக்காலில் 4 அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனையடுத்து புதுச்சேரியில் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் துறை ரீதியாக விசாரணை நடத்தியதில் முறைகேடு செய்ததாக இளநிலை பொறியாளர் சுதர்சன், வருவாய் அதிகாரி சேகர், கிராம நிர்வாக அதிகாரி கோவிந்தராஜ் ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் இதே முறைகேடு தொடர்பாக குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், ஊழியர்கள் நேகநாதன், இளங்கோ, ராமசாமி ஆகியோர் 4 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அதிகாரிகள் தொடர் பணி நீக்கம் செய்யப்படுவது குடிசை மாற்று வாரியத்தின் ஊழியர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் மூடப்பட்ட பிரான்ஸ் நிறுவனமான லூயி விட்டன் தோல் தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த குருமாம்பட்டு தொழிற்பேட்டையில் பிரான்ஸை சேர்ந்த தனியார் நிறுவனம் லூயி விட்டன் என்ற தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் ஷூ, பேக் உள்ளிட்ட தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதில் 201 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் லூயி விட்டன் தொழிற்சாலை திடீர் என கடந்த 3 மாதங்களாக இயக்கப்படாமல் மூடி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளார்கள். எனவே மூடப்பட்ட தொழிற்சாலையை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூடப்பட்ட தொழிற்சாலையை இயக்கி தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் கோரிக்கையாகும். லெசர்ட்லேஸ் டி பாண்டிச்சேரி பிரைவேட் லிமிடெடில் வந்து கடந்த 5 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். இந்த 5 வருஷமாக வேலை செய்ய இந்த கம்பெனி வந்து பிரெஞ்சு நிர்வாகம் தான் எடுத்து நடத்திட்டு இருக்குது. இந்த நிர்வாகம் லூயிஸ் வித்தான் என்ற ஒரு நேரடி பார்வையில் தான் எங்கள் லெசர்ட்லேஸ் டி பாண்டிச்சேரி பிரைவேட் லிமிடெட்ன்ற நிர்வாகம் நடத்திட்டு இருந்தாங்க.
இப்போ எங்களுக்கு வந்த பிரச்சனை 100வது நாளை எட்டி இருக்குது. இந்த 100 நாள் பிரச்சனை இன்னைய வரைக்கும் நிர்வாகத்தாலையும் சரி, ஒரு தொழிலாளர் துறையினாலையும் சரி, இன்னைய வரைக்கும் தீர்த்து வைக்கப்பட முடியல. அதுவும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் எத்தனை ஆளுங்கட்சியும் சரி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு பேனர் போடுறாங்க. அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்களே தவிர எங்களுடைய பிரச்சனையை எந்த பொறுப்பு எடுத்தும் பார்க்கல. எதிர்கட்சிகளும் அப்படிதான், அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க, அவங்களுடைய வேலையெல்லாம் பார்க்குறாங்களே தவிர நாங்களும் மத்திய அமைச்சர்லாம் போயிட்டு பார்த்தோம், எங்களுடைய பிரச்சனையை சொன்னோம், எங்களுக்கு சுமூக தீர்வு ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் எங்களுடைய நிலைமை இந்த 100வது நாளை எட்டி இது வரைக்குமே இன்னமும் இப்படி தான் இருக்குது. இந்த பிரெஞ்சு லூயிஸ் வித்தான்ற நிறுவனம் எங்களுக்கு இதில் தலையிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. 4 தளங்களுடன் அதிநவீன வசதிகள் கொண்ட போத்தீஸ் ஜவுளி கடை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான பட்டு வடிவமைப்பிலும் தன்னிகரற்ற ஜவுளி சேவையிலும் தென்னிந்தியாவில் நிமிர்ந்து நிற்கும் ஜவுளி நிறுவனம் போத்தீஸ். இதன் மற்றொரு அறிமுகமாக புதுச்சேரியில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஜவுளி விற்பனை மாளிகை அண்ணா சாலையில் கட்டப்பட்டுள்ளது. கலை நயத்துடன் காட்சியளிக்கும் இப்போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது 4 தளங்களுடன் ஏசி மற்றும் பார்க்கிங் வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இக்கடையில் அனைத்து வகையான பட்டுகள், சுடிதார், ரெடிமேட்ஸ், குழந்தைகளுக்கான ஆடைகள் உட்பட அனைத்து விதமான ஜவுளி ரகங்கள், வீட்டிற்கு தேவையான காய்கறி, பழங்கள், மளிகை பொருட்கள் போன்றவைகள் அடங்கிய சூப்பர் மார்க்கெட்டும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 500 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் 2% மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே போத்தீஸ் ஜவுளி விற்பனை மாளிகை காலையில் திறக்கப்பட்டது. இதில் நிறுவன இயக்குநர் ரமேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். வியாபாரியிடம் 3.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் நஸ்ருதீன். இவர் மாடு வியாபாரி ஆவார். கடந்த மே 29ஆம் தேதி மாடு வாங்குவதற்காக மதகடிப்பட்டு சந்தைக்கு சென்றுள்ளார். அப்போது தேநீர் குடிக்க சென்ற அவரிடம் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் சோரப்பேட்டை சேர்ந்த வெங்கடேசன், அவரது நண்பர் சத்ராக் ஆகியோர் நஸ்ரிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சோரப்பேட்டையில் வெங்கடேசனை இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை ஆகியோர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 50,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தலைமறைவாகியுள்ள சத்ராக்கை போலீசார் தேடி வருகிறார்கள். கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் புதுச்சேரியில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் மாலை நேரங்களில் கடற்கரை பகுதிகள் கூட்டல் அலைமோதியது. இந்நிலையில் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் திடீர் என்று மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் சாலைகளின் இருபுறமும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனைத் தொடர்ந்து கோடை வெப்பம் தணிந்து பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வெப்பத்தில் தவித்த மக்கள் உற்சாகமடைந்தார்கள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் 5.5 லட்சம் ரூபாய் செலவிலான நிதி உதவிகளை காமராஜர் தொகுதி மக்களுக்கு முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ஜெயந்தி வேணு, உதவி இயக்குநர் விஜயலட்சுமி, நல அதிகாரிகள் வடிவேல், கிருஷ்ணராஜ், சகுந்தலா, ஜெயப்பிரியா ஆகியோர் உடனிருந்தார்கள். இதில் 126 பயனாளிகளுக்கு 5,63,700 ரூபாய் செலவில் குலவிளக்கு, அரவணைப்பு, திருமண உதவி உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், நிலுவை சம்பளம் வழங்க வலியுறுத்தல்.